बंदन ನಾವು ಸಪೋರ್ಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. सनातनी छोटो यार ना छोटो wrong panna is a wrong person and 100% cooperation will be there. No problem sir. நியாயமான கோரிக்கைக்கு உண்மையா நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைப்பு தரோம் சார். கோஆபரேட் பண்றோம் சார். எல்லாரும் கோஆபரேட் பண்ணுங்க ஒரு நாளைக்கு. ದಯವಿಟ್ಟು ನಾளைக்கு ஒரு நாள் ಆಟೋ ಓಟಾದೀங்க. ஒரு நாள் ಅಣ್ಣ. ನಾளைக்கு ஒரு நாள் ಪ್ಲೀಸ್ ದಯವಿಟ್ಟು ಡ್ರೈವರ್ಗಳೆಲ್ಲ ಇದು ಆಗಬಾರ್ದು, ಯಾವತ್ತೂ ಆಗಬಾರ್ದು. ಯಾರಿಗಾದ್ರೂ ತಪ್ಪೇ ಅದು. ಸಹಕಾರ ಇದೆ. ಈ ಹೆಚ್ಚಿನ ಸರ್ಕಾರವನ್ನ ನೀಡಬೇಕು. ಈ ಬಂದು ನಾವು ಸ್ವಯಂ ಸೇವೆ ವಾಲಂಟರಿ ಆಗಿ ಮಾಡ್ಬೇಕಂತ ಹೇಳಿ ದಯವಿಟ್ಟು ಥ್ಯಾಂಕ್ பண்ணுங்க சார். நாளை தினம் தலித் கூட்டமைப்பு சார்பாக பந்து நடைபெற உள்ளது. இந்த பந்துக்கு எங்களுடைய மார்க்கெட் வியாபாரிகள் சார்பாக நாங்கள் முழு ஒத்துழைப்பு தரேன்னு சொல்லிட்டு வாலಂಟರಿ பந்துக்கு நாங்கள் ಸಪೋರ್ಟ್. ನಿಮ್ಗೆಲ್ಲ ಗೊತ್ತಿರ್ತದೆ, ನಮ್ಮ ಭಾರತ ದೇಶದ ಸುಪ್ರೀಂ ಕೋರ್ಟ್ ಅಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಚೀಫ್ ಜಸ್ಟಿಸ್ ಬಿ ಆರ್ ಗವಾಯ್ ಅವರನ್ನ ಮನುವಾದಿಗಳು ಚಪ್ಪಲಿಯಿಂದ ಹೊಡೆದಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಘಟನೆ ನಡೆದಿದೆ. ಅದನ್ನ ವಿರೋಧ ಮಾಡಿ ಇಡೀ ಕೋಲಾರ ಜಿಲ್ಲೆ ಬಂದಾಗ್ತಾ ಇದೆ. ಅದರ ಸಪೋರ್ಟ್ ಆಗಿ ನಮ್ಮ KGF ತಾಲೂಕಲ್ಲಿ ಕೂಡ ನಾವು ಎಲ್ಲ ಸೇರಿ ಬಂದನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಅದಕ್ಕೆ ನಿಮ್ಮ ಕೋಆಪರೇಟ್ ಅನ್ನ ಮಾಡಬೇಕು. ನಾಳೆ ಒಂದಿನ ನೀವು ಆಟ ಓಡಿಸದೆ ನಮ್ಗೆ ಸಪೋರ್ಟ್ ಅನ್ನ ಮಾಡ್ಬೇಕಂತ ಹೇಳಿ ತಮ್ಮಲ್ಲಿ ಮನವಿ ಮಾಡ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೀವಿ ಗುರುವೆ. ದಯವಿಟ್ಟು ನಾಳೆ ಒಂದು ದಿನ ಯಾರು ಕೂಡ ಆಟವನ್ನು ಓಡಿಸದೆ ನಮ್ಮ ನೋವನ್ನ ಈ ಸರ್ಕಾರಕ್ಕೆ ತಿಳಿಸೋಣ ಅಂತ ಹೇಳಿ ತಮ್ಮಲ್ಲಿ ಮನವಿ ಮಾಡ್ಕೊಳ್ತೀವಿ. ದಯವಿಟ್ಟು ನಾಳೆ ಒಂದಿನ ಆಟ ಓಡಿಸಬೇಡಿ ಪ್ಲೀಸ್. சார் நியாயமான கோரிக்கைக்கு உண்மையா நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைப்பு தரோம் சார். கோஆபரேட் பண்றோம் சார். அடிமைகள் அதனால நாளைக்கு அமைதியான முறையில் நாங்கள் பந்த் போராட்டம் பண்ற தலித் அமைப்பு கூட்டமைப்பு இதுக்கு உங்களுக்கு ஆதரவு தேவை. உறுதி நோட்டீஸ் கண்டிப்பா வாய் கொடுக்கலாம். நோட்டீஸ் நம்ம கான்ஸ்டிடியூஷனல அவமானப்படுத்தி இருக்காங்க. அதனால தயவு செய்து எங்களுக்கு நாளைக்கு கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. வண்டி ஓட்டாம இருக்கணும். இது எல்லாருக்காக இந்தியா ஒட்டுமொத்த மக்களுக்காகவும் நாங்க போராடுறோம். அதனால DSS BCK சேர்ந்து நாளைக்கு ஒரு பந்து நடத்துது. அதுக்காக எல்லாரும் கோஆபரேட் பண்ணணும்ன்றதுனால எங்களுடைய வேண்டுகோள், தயவு செய்து நாளைக்கு எல்லாரும் கோஆபரேட் பண்ணுங்க ஒரு நாளைக்காக. தயவுசெய்து நாளைக்கு ஒரு நாள் ஆட்டோ ஓட்டாதீங்க. ஒரு நாள் அண்ணே. நாளைக்கு ஒரு நாள் ப்ளீஸ் தயவுசெய்து டிரைவர்கள் எல்லாம் கேட்டுக்கிறேன். தயவுசெய்து நேரம் அப்படியே வா. ஜனார்தனாக்கு போகணும் மெயினா வா அண்ணா. நாளைக்கு ஒரு நாள் நம்ம இடி கான்ஸ்டிடியூஷனல அவமானப்படுத்தி இருக்காங்க. கான்ஸ்டிடியூஷனல மட்டும்னா நம்ம எல்லாரும் அதுல சேர்ந்து இருக்கோம், ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம். அதனால நாளைக்கு தயவு செய்து நாளைக்கு ஒரு நாள் ஆட்டோ ஓட்டாதீங்க. எங்களுக்காக கோஆபரேட் பண்ணுங்க, கோஆபரேஷன் பண்ணுங்க கண்டிப்பாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா எல்லாரும். நாளைக்கு புழு பந்துக்கு நாளைக்கு எல்லாமே நாங்கள் ஆட்டோ டிரைவருக்கு பந்து பண்ணுறோம். தேங்க்யூ. ஆன்லைன் போட்டு நாளைக்கு பந்து தம்பி போட்டிங்க தமிழ்ல ஒரு நல்ல டிஆர் கவாய் மேல ஷூ உச்ச அட்வொகேட் அதை கண்டிச்சு கோலார் மாவட்டம் பந்த். இதுக்கு வந்து KGFல நாங்க எல்லாம் பந்த் பண்றோம், ஒருங்கிணைந்து பந்த் பண்றோம். இதுக்கு உங்களுக்கு ஆதரவு டிரைவர்ஸ் போட்டு ஒரு நாள் வந்து நீங்க ஆட்டோ வரல. சரி இல்ல அது சொல்லிட்டீங்களா செஞ்சிருவாங்க. ஆமா டிசைன் பண்ண தலைவர்கள்லாம் படம் போட நல்லதுல சார். வாங்க வாங்க பூ ரோஸ் கொடுத்துட்டு வந்துருக்கிறோம் சார். ಸರಿ ಸರ್, ನಿಮ್ಗಾಗ್ಲೇ ಗೊತ್ತಿರತ್ತೆ ಚೀಫ್ ಜಸ್ಟಿಸ್ ಆಫ್ ಇಂಡಿಯಾ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸರ್, ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸರ್, ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸರ್. ಸಹಕಾರ ಹಿಂಗೆ ಇರಲಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸರ್. ಇರಪ್ಪ ಬೇಸಿ ನೀವು ಮಾತಾಡ್ಕೊಂಡು ಅಲ್ಲ, ನಾವು ಸಪೋರ್ಟ್ ಇದೀವಿ, ಫುಲ್ ಸಪೋರ್ಟ್ ಇದೀವಿ. ಈ ತರ ಒಂದು ಇದು ಆಗಬಾರ್ದು, ಯಾವತ್ತೂ ಆಗಬಾರ್ದು. ಯಾರಿಗಾದ್ರೂ ತಪ್ಪೇ ಅದು. ಸಹಕಾರ ಇದೆ. ದಯವಿಟ್ಟು ಪತ್ರಿಕೆದವರು ತಾವು ನಾಳೆ ನಡೀತಕ್ಕಂಥ ಬಂದಿಗೆ ಈ ಹೆಚ್ಚಿನ ಸರ್ಕಾರವನ್ನ ನೀಡಬೇಕು. ಈ ಬಂದು ನಾವು ಸ್ವಯಂ ಸೇವೆ ವಾಲಂಟರಿ ಆಗಿ ಮಾಡ್ಬೇಕಂತ ಹೇಳಿ ದಯವಿಟ್ಟು ಧನ್ಯವಾದ. ನಮ್ಮ ಸಂವಿಧಾನವನ್ನ ಉಳಿಸಬೇಕು. ಈ ದೇಶದ ಸಂವಿಧಾನ ತುಂಬಾ ಇಂಪಾರ್ಟೆಂಟ್. ಅಲ್ಲೇ ನಾವಿಲ್ಲಿ ಖಂಡಿಸ್ತಾ ಇರೋದು ಅದು ತಲುಪಿಸುವಂತದ್ದಿವೆ. ದಯವಿಟ್ಟು ನಿಮ್ ಸಹಕಾರ ಹೆಚ್ಚಿನ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರ್ಲಿ. ஓகே தேங்க் யூ சார். தேங்க் யூ சஞ்சய். நாளைக்கு நாங்க பந்த் பண்ண போறோம். DSS BCK எல்லாம் சேர்ந்து. என்ன விஷயம்னா நம்ம கான்ஸ்டிடியூஷனல அவமானப்படுத்தி இருக்காங்க. அதை கண்டிச்சு நாங்க வந்து நாளைக்கு பந்த் பண்றோம். நாளைக்கு எங்களுக்காக ஒரு நாள் வண்டி ஓட்டாத கோஆபரேட் பண்ணுங்க. ದಯವಿಟ್ಟು ನಾಳೆ எல்லாரும் கொஞ்சம் கோஆபரேட் ನಮ್ಮ BR ಗವಾಯ್ ಚೀಫ್ ಜಸ್ಟಿಸ್ ಅನ್ನ ಒಬ್ಬ ಮನುಧರ್ಮ ಶಾಸ್ತ್ರದ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇರ್ತಕ್ಕಂತ ಒಬ್ಬ ವಕೀಲ ಬೂಟಲ್ಲಿ ಹೊಡೆದಿದ್ದಾನೆ.
ಆ ಜಡ್ಜಿ ಬಂದು ದಲಿತ ವರ್ಗಕ್ಕೆ ಸೇರಿದವರಂತೇಳಿ ಆ ಜಾಗದಲ್ಲಿ ದಲಿತರು ಕೂತ್ಕೋಬಾರದು ಅಂತೇಳಿ ಅವನ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚಿನಿಂದ ಬೂಟಲ್ಲಿ ಹೊಡೆದಿರ್ತಕ್ಕಂಥ ಘಟನೆಯನ್ನ ಮಾಡಿದ್ದಾನೆ ಒಬ್ಬ ಸನಾತನವಾದಿ ವಕೀಲ. ಅವನ ವಿರುದ್ಧ ಅವನ ಮೇಲೆ ಕ್ರಮ ತಗೊಳ್ಬೇಕಂತೇಳಿ ಇಡೀ ಕೋಲಾರ ಜಿಲ್ಲೆ ಬಂದಾಗ್ತಾ ಇದೆ. ನೀವು ಅಲ್ಲಿ ಕೆಜಿಎಫ್ ಅಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಆಟೋ ಡ್ರೈವರ್ಗಳೆಲ್ಲ ದಯವಿಟ್ಟು ಈ ಬಂದ್ಗೆ ಕೋಪರೇಟ್ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ತಮ್ಮಲ್ಲಿ ಮನವಿ ಮಾಡ್ಕೊಳ್ತೀನಿ. ದಯವಿಟ್ಟು ಪ್ಲೀಸ್ ನಾಳೆ ಒಂದಿನ ಕೋಪರೇಟ್ ಮಾಡಿ ಸರ್. ನಾಳೆ ಬಂದಿದೆ ಸುಪ್ರೀಂ ಕೋರ್ಟ್ ಜಡ್ಜ್ ಮೇಲೆ ಒಬ್ಬ ಸನಾತನ ಧರ್ಮ, ಒಬ್ಬ ಲಾಯರು ರಾಕೇಶ್ ಕಿಶೋರ್ ಅಂತ, ಒಬ್ಬ ಅನ್ಲಾಯಕ್ ಲಾಯರು, ಒಬ್ಬ ಸರ್ವೋಚ್ಚ ನ್ಯಾಯಾಲಯದಲ್ಲಿ ಒಬ್ಬ ಕಲಾಪ ನಡೀತಾ ಇರುವಾಗ ಶಿವನ್ ಎಸೆದಿರೋ ವಿಷಯ ಖಂಡಿಸಿ ನಾಳೆ ಕೆಜಿಎಫ್ ಜಿಲ್ಲಾದಂತ ಬಂದ್ ಆಗ್ತಾ ಇದೆ. ಅದೇ ರೀತಿ ಕೆಜಿಎಫ್ ಅಲ್ಲಿ ಬಂದ್ ಮಾಡ್ತಾ ಇದೆ. ಅದಕ್ಕೆ ದಯವಿಟ್ಟು ಎಲ್ಲ ಆಟೋ ಚಾಲಕರು ನಮಗೆ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಬೇಕು. ಸ್ವಯಂ ಪ್ರೇರಿತವಾಗಿ ನಾವು ಘೋಷಣೆ ಬಂದ್ ಮಾಡಿದ್ರೆ ಅದಕ್ಕೆ ನೀವು ಸಪೋರ್ಟ್ ಮಾಡ್ಬೇಕಂತ ತಮ್ಮಲ್ಲಿ ಮನವಿ ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ. ದಯವಿಟ್ಟು ನಿಮ್ಮ ಒಂದು ಸಲಹೆಯನ್ನು ಹೇಳಿ ದಯವಿಟ್ಟು ಎಲ್ಲರೂ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡ್ಬೇಕು ಮನವಿ. ಅವ್ರ ಮೇಲೆ ஒரு எஸ்சி ஜட்ஜியா இருக்கிறாரு, சீஃப் ஜட்ஜி அவரு, சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜட்ஜி. அவர் மேல ஒரு சாதாரண ஒரு வக்கீல லாயர் ஷூவை கட்டி விசாரிச்சிருக்கிறான். வேற எதுவும் காரணம் இல்ல. அவர் ஒன்னும் அவனை திட்டல, லாயரை திட்டல. அவர் சொன்னது அவர் பண்ணிருக்கிற கம்ப்ளைண்ட் சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ல போய் என்கொயரி பண்ணுங்கன்னு சொன்னதுனால வேண்டி ஒரு சின்ன ஜாதிக்காரன் எங்களுக்கு அட்வைஸ் பண்றான், நானு மானம் தாங்க முடியாத அவமானம் பட்ட நானுன்னு சொல்லிட்டு அந்த லாயர் ஷூஸை கட்டி சீஃப் ஜட்ஜி, சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜட்ஜி, பெரிய ஜட்ஜி அவர் தான். அவருக்கு அவர் ஒரு எஸ்சி சமுதாயத்தை சேர்ந்தவர்ன்றதுனால காலில் இருக்கிற பூட்டை கட்டி அடிச்சிருக்கிறான். அதை கண்டிச்சு தேசிய முழுக்க போராட்டம் நடந்து இருக்குது. நாளை 18ஆம் தேதி கோலார் டிஸ்ட்ரிக்ட் பந்தா இருக்குது. 17ஆம் தேதி கோலார் டிஸ்ட்ரிக்ட் பந்தா இருக்குது. அந்த பந்துக்கு தங்கவயல்ல இருக்கக்கூடிய ஆட்டோ டிரைவர்கள், வியாபாரிகள்லாம் தயவு செய்து நாளைக்கு சப்போர்ட் பண்ணணும். அந்த ஜட்ஜி மேல நடந்த அநியாயத்தை கண்டிக்கிற வகையில நம்ம யாரும் அவனை திருப்பி அடிக்க சொல்ல, அவன் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லித்தான் சட்ட ரீதியா போராடின்னு தயவு செய்து எல்லாரும் கோஆபரேட் பண்ணுங்க சார். பிளீஸ் ஆட்டோ நாளைக்கு ஒரு நாளைக்கு ஓட்டாம இந்த போராட்டத்துக்கு சப்போர்ட் பண்ண நீங்க எல்லாம் சொல்லிட்டு ನಿಮ್ಮಗಳ ದಯವು ಸೈದು ಕೇಳ್ಕೊಳ್ತಾರೆ ಸರ್. ಪ್ಲೀಸ್ ಆಟೋ ಸ್ಟ್ಯಾಂಡ್ ಇದೆ, ಎಲ್ಲರೂ ಒಪ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ದಯವಿಟ್ಟು ಎಲ್ಲ ಸಹಕಾರ ಮಾಡಿ ಸರ್. ದಯವಿಟ್ಟು ಬಂದ್ ಮಾಡಬೇಕು. ನಿಮ್ಮ ಸರ್ಕಾರ ನಮ್ಗೆ ಸಪೋರ್ಟ್ ಬೇಕು. ಸುಪ್ರೀಂ ಕೋರ್ಟ್ ಜಡ್ಜ್ ಅನ್ನ ಒಬ್ಬ ಸನಾತನ ಲಾಯರು ಅವಮಾನ ಮಾಡಿದ್ದಾನೆ, ಬೂಟಲ್ಲಿ ಹೊಡೆದಿದ್ದಾನೆ. ಅದಕ್ಕಾಗಿ ಕೋಲಾರ ಜಿಲ್ಲೆ ಬಂದಾಗ್ತಾ ಇದೆ. ಕೆಜಿಎಫ್ ಅಲ್ಲಿ ನಾವು ಕೂಡ ಬಂದ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ನೀವು ಅದಕ್ಕೆ ಸಪೋರ್ಟ್ ಅನ್ನ ಮಾಡ್ಬೇಕಂತ ಹೇಳಿ ಮನವಿ ಸರ್. ದಯವಿಟ್ಟು ನಾಳೆ ಒಂದಿನ ಬಂದ್ ಮಾಡಿ ಪ್ಲೀಸ್. ನಮಸ್ಕಾರ. ನಾಳೆ ಒಂದಿನ ಅಂಗಡಿಯನ್ನು ಮುಚ್ಚಿ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡ್ಬೇಕು ಪ್ಲೀಸ್. ನಿಮ್ಗೆ ವಿಚಾರ ಗೊತ್ತಿರ್ತದೆ. ಸುಪ್ರೀಂ ಕೋರ್ಟ್ ಅಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂತ ನಮ್ಮ ಚೀಫ್ ಜಡ್ಜ್ ಅನ್ನ ಬೂಟಲ್ಲಿ ಹೊಡೆದಿರ್ತಕ್ಕಂಥ ಘಟನೆ ದಯವಿಟ್ಟು ತಾವು ನಾಳೆ ಬಂದನ್ನ ಮಾಡಿ ನಮ್ಗೆ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡ್ಬೇಕು. ನಮ್ಮ ಸಂವಿಧಾನವನ್ನ ಉಳಿಸಕ್ಕೆ ನೀವು ಸಪೋರ್ಟ್ ಆಗಿರ್ಬೇಕಂತ ಹೇಳಿ ಮನವಿ ಸರ್. ಪ್ಲೀಸ್ ನಾಳೆ ಒಂದಿನ பந்தா இருக்குது. தயவு செய்து விஷயம் உங்களுக்கு தெரியும். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜியை பூட்டால் அடிச்சிருக்கிறோம் ஒரு சனாதன லாயரு. அவனை கண்டிச்சு நாங்க கோலார் டிஸ்ட்ரிக்ட் பூரா பந்த் பண்ணிருக்கிறோம். நாளைக்கு உங்களுடைய ஆதரவு வேணும். தயவு செய்து நாளைக்கு கடை ஒரு நாள் கடை சாத்தி எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு கேட்டுக்கிறேன் சார். நம்ம சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், சீஃப் ஜட்ஜ் பிஆர் கவாய் அவர்களை ஜாதியின் பேரால, சனாதன தர்மத்தின் பேரால அவ்வளோ உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு பௌத்த மதத்தை சார்ந்த ஒரு ஷெட்யூல் காஸ்ட், ஒரு உச்ச நீதிமன்றத்துடைய மிகப்பெரிய பிரதம மந்திரியோட பவர்ஃபுல்லான இருக்கக்கூடிய ஒரு ஜட்ஜியை ஜாதியின் பேரால அவமரியாதைப்படுத்தணுன்றதுக்காக சுப்ரீம் கோர்ட்டிலேயே செருப்பை கைட்டு அவர் மேலே விசாரிச்சிருக்கிறார். அது மிகப்பெரிய கொடுமை. இந்திய அரசியல் சாசனத்தின்படி அனைத்து மக்களும் சம உரிமை உள்ளவங்களாக தான் இருக்கணும். ஆனால் உச்ச நீதிமன்றத்தினுடைய ஒரு நீதிபதியவே செருப்பால் அடிச்சதுக்காக கண்டனம் பண்ணி நம்ம இனி ஒரு காலங்களில் அந்த மாதிரிலாம் ஆகக்கூடாது. செருப்பில் எடுத்தாச்சு அந்த ஆள், அந்த ஒரு வக்கீலை கூட ஒரு சாதாரணமான ஏதோ ஒரு குட்டியில் இந்த மாதிரிலாம் ஒரு ஆள் கிடையாது. 71 வயசான வெல் எஜுகேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ்டு அட்வொகேட். அவர் காஸ்ட் அந்த டிஸ்கிரிமினேஷனை காட்டுறதுக்காக நீ என்ன அவ்வளோ பெரிய பதவியில் இருக்கிற, உன்னை அவமரியாதைப்படுத்துறன்ட்டு அந்த சுப்ரீம் கோர்ட்லேயே அந்த ஷூஸை எடுத்து அவர் மேலே விசிறதுக்காக அதை கண்டனம் பண்ணி கோலார் மாவட்டம் முழுதும் நாளைக்கு ஒரு நாள் பந்து. மேலும் அந்த ஒரு இவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் இவர் என்ன பண்ணார், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி அவர் மேலே எந்த நடவடிக்கை எடுக்காதீங்க, விட்டுடுதோம் அப்படின்றது விட்டார். ஆகவே சார் நாளைக்கு கேஜிஎஃப் கோலார் டிஸ்ட்ரிக்ட் பந்தா இருக்குது. தயவுசெய்து நீங்கள்லாம் கோஆப்ரேட் பண்ணுங்க.
ஒரு நாள் கடை பூ வைத்தியம் பாம்பு உங்க கையில பூ வாங்கிக்கிறதுக்கு நான் அப்படியே தயங்குறியா? ஏன் என்கிட்ட பூ வாங்கினா கூட தீட்டா உங்களுக்கு இல்ல? இப்படி ஒரு உதவி இல்ல இருக்கிறேன். நாங்க தயவு செய்து தானே கேட்டுக்கிறோம். பூ கொடுத்தாங்க, பூ எனக்கு பூ தானே கையில வச்சிருக்கிறேன். புண்ணிய பிடிங்க. நான் தயவு செய்து நாளைக்கு கோஆபரேட் பண்ணுங்க. இன்னொரு முறை சனாதனவாதிங்க எங்களை மாதிரி தலித்துகளையோ பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய அதிகாரிகளையோ செருப்புல அடிக்காத மாதிரி தயவு செய்து பாதுகாக்கணும். தயவு செய்து அதுக்கு நாளைக்கு ஒரு நாள் सपोर्ट பண்ணுங்க. दिन बंद करना भैया, हमारा संविधान को सेफ्टी नहीं. தயவு செய்து சனாதனவாதிகளை எதிர்ச்சி பண்ற பந்துக்கு நீங்க எல்லாம் ஆதரவு தரணும் பை. நாளைக்கு ஒரு நாள் வேண்டி ப்ளீஸ் தயவு செய்து ஒரு நாள் தயவு செய்து கடை சாத்தி நம்ம கான்ஸ்டிடியூஷனை காப்பாற்றணும். தயவு செய்து அரசியல் சாசனம் மிக முக்கியமானது, அது காப்பாற்றுறதுக்கு ஒரு நாள் பந்த் பண்ணுப்பா. சப்போர்ட் பண்ணோம் ப்ளீஸ். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு அவமானம் இருக்குது. இந்த நாட்டு அரசியல் சாசனத்தை அவமானம் பண்ணியிருக்கிறானுங்க ஜாதியின் பேரால. அதுக்கு தயவு செய்து நம்ம இன்னொரு முறை அந்த வாய்ப்பு வரக்கூடாது. நாட்டில் அந்த அநியாயம் நடக்கூடாதுன்னா ஒரு நாள் கோஆபரேட் பண்ணுங்க ப்ளீஸ். கோர்ட்ல என்ன ஆயின் இருக்குது? சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜி மேல ஷூ அடிச்சிருக்கிறானுங்க. அந்த கண்ட விஷயத்தை கண்டிச்சு கோலார் டிஸ்ட்ரிக்ட் பந்த் ஆயின் இருக்குது. தயவு செய்து நாளைக்கு நீங்க ஒரு நாள் கடையை சாத்தி நம்ம அரசியல் சாசனத்தை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி தயவு செய்து ஒரு நாள் கடை சாத்தி ஆதரவு தெரிவிக்கணும்பா ப்ளீஸ். தயவு செய்து செய்யுங்க, அந்த கோஆபரேட் பண்ணுங்க ப்ளೀಸ್. ಓಕೆ, ನಾಳೆ ಒಂದಿನ ದಯವಿಟ್ಟು ನಮ್ಮ ಸಂವಿಧಾನವನ್ನ ಉಳಿಯುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಸುಪ್ರೀಂ ಕೋರ್ಟ್ ಜಡ್ಜಿಗೆ ಆಗಿರುವ ಅನ್ಯಾಯವನ್ನ ವಿರೋಧ ಮಾಡಿ ಕೋಲಾರ ಜಿಲ್ಲೆ ಬಂದ್ ಆಗ್ತಾ ಇದೆ. ತಾವೆಲ್ಲರೂ ಕೂಡ ದಯವಿಟ್ಟು ನಾಳೆ ಬಂದನ್ನ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಿ ಅಂಗಡಿ ಬಾಗ್ಲಾಕಿ ಒಂದು ಸಪೋರ್ಟ್ ಅನ್ನ ಕೊಡಬೇಕಾಗಿ ಮನವಿ ಸರ್. தயவு செய்து கடை சாத்தி அரசியல் சாசனத்தை நம்ம பாதுகாக்கணும். தயவு செய்து நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணி அந்த அயோக்கியனுக்கு ஒரு பாடம் கற்பிக்கிற வகையில நாளைக்கு கடையை சாத்தி பந்துக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு உங்களை கேட்டுக்கிறேன். தயவு செய்து ப்ளீஸ். ஜெய் பீம், ஜெய் பீம். நாளைக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி மேல நடந்த அநியாயத்தை கண்டிச்சு கோலார் மாவட்டம் பந்து பண்ணின்னு இருக்கிறோம். இங்க இருக்கிற வியாபாரிகள் நீங்களும் இந்த போராட்டத்தில் கலந்துக்கினே தயவு செய்து ஆதரவு தெரிவிக்கணும். நம்முடைய அரசியல் சாசனத்தை பாதுகாக்கணும். அரசியல் சாசனத்துக்கு அபாயம் வந்திருக்குது, அதை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட மன்றாடி கேட்டுக்கிறோம். தயவு செய்து நாளைக்கு உங்க எல்லா வியாபாரிகளுக்கும் சொல்லி பந்தனை வெற்றிகரமா நடத்தி கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் சார் ப்ளீஸ். நாளை தினம் சொல்லுங்க சார். நாளைக்கு தயவு செய்து கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க சார். நாளை தினம் தலித் கூட்டமைப்பு சார்பாக பந்து நடைபெற உள்ளது. இந்த பந்துக்கு எங்களுடைய மார்க்கெட் வியாபாரிகள் சார்பாக நாங்கள் முழு ஒத்துழைப்பு தரேன்னு சொல்லிட்டு வாலண்டரி பந்துக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறேன்னு தெரிவிச்சுக்கிறோம். இது நீங்க நாளைக்கு பந்துக்கு ஆதரவு தெரிவிச்சு ஒரு நாள் கடை அடைப்பு செய்யுங்க போய் நம்ம அரசியல் சாசனம் மீதி ஆகணும். வெரி குட். நம்ம பாய் பர் அவரே ஒரு விளம்பரம் பண்ணி இருக்காரு. இந்த பந்துக்கு முழு ஆதரவு தெரிவிச்சுக்காரு. நம்ம பாய் கடையில அவரே விளம்பரம் பண்ணின்னு இருக்காரு. அவருக்கு ஒரு நன்றி. இந்த நாட்டினுடைய அரசியல் சாசனத்துக்கு அபாயம் வந்திருக்குது. ஒரு நிமிஷம் ಸುಪ್ರೀಂ ಕೋರ್ಟ್ ಜಡ್ಜಿ ಮೇಲೆ ಶೂ ಅನ್ನ ಎಸೆದಿರ್ತಕ್ಕಂಥ ಘಟನೆ ನಿಮ್ಗೆಲ್ಲ ಕೂಡ ಗೊತ್ತಿರ್ತದೆ. ಕಾರಣ ಏನಂತ ಹೇಳಿದ್ರೆ ಸುಪ್ರೀಂ ಕೋರ್ಟಿನ ಜಡ್ಜು ಒಬ್ಬ ಬೌದ್ಧ ದಲಿತ. ಹಂಗಾಗಿ ಅವನ ಮೇಲೆ ಸನಾತನವಾದಿಗಳು ಬೂಟನ್ನು ಎಸೆದಿದ್ದಾರೆ. ಅವ್ರೇನು ಆ ಸುಪ್ರೀಂ ಕೋರ್ಟ್ ಜಡ್ಜು ಯಾರನ್ನ ಬೈದಿಲ್ಲ, ಅವರನ್ನ ಏನ್ ಕೇರ್ ಮಾಡದೇ ಇದ್ದಿಲ್ಲ. ಅವ್ರು ಗೌರವ ಕೊಟ್ಟರು ಕೂಡ ಗೌರವ ಕೊಟ್ಟ ಒಂದು ಚೀಫ್ ಜಡ್ಜ್ ಅನ್ನ ಬೂಟಲ್ಲಿ ಹೊಡೆಯುವ ಒಂದು ಪದ್ಧತಿ ಈ ದೇಶದಲ್ಲಿ ಅವಮಾನಕರವಾದ ವಿಚಾರ ಅಂತೇಳಿ ಇವತ್ತಿನ ದಿನ ಕೋಲಾರ ಜಿಲ್ಲೆ ಪೂರ್ತಿ ನಾವು ಬಂದ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದ 17ನೇ ತಾರೀಕು. ದಯವಿಟ್ಟು ಈ ಬಂದಿಗೆ ತಮ್ಮ ಎಲ್ಲರ ಸಪೋರ್ಟ್ ಅನ್ನ ಮಾಡಿ ಒಂದಿನ ಅಂಗಡಿಯನ್ನ ಮುಚ್ಚಿ ಸಪೋರ್ಟ್ ಅನ್ನು ಕೊಡಬೇಕಾಗಿ, ಈ ಸಂವಿಧಾನವನ್ನು ಉಳಿಸಬೇಕಾಗಿ ತಮ್ಮಲ್ಲಿ ಮನವಿ ಮಾಡ್ಕೊಳ್ತೀವಿ ಸರ್. ದಯವಿಟ್ಟು ನಾಳೆ ಒಂದಿನ 17ನೇ ತಾರೀಕು ಬಂದ್ ಮಾಡಿ ನಮ್ಗೆ ಸರ್ಕಾರ ನೀಡಬೇಕಂತೇಳಿ ಕೇಳ್ಕೊಳ್ತೀವಿ. ಆತನು ಬೂಟ್ ಹೊಡೆದಿರೋದು ಜಡ್ಜಿಗೆ ಇಲ್ಲ, ಇದು ಕಾನ್ಸ್ಟಿಟ್ಯೂಷನ್ಗೆ ಒಂದು ಬೂಟ್ ಹೊಡೆದಿರೋದು. ಇದೆಲ್ಲ ತಪ್ಪು. ಇದಕ್ಕೆ ನಾವು ಯಾವಾಗ್ಲೂ ಇದಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ ಇದು ಮಾಡ್ತೀವಿ. ಇದು ಏನು FIR ಆಗಿದೆ, ಏನು ಅವನಿಗೆ 2 ದಿವಸ ಇದು ಜೈಲಿನಲ್ಲಿ ಇಕ್ಬಿಟ್ಟು ಕಳ್ಸಿರೋದು ಇದೆ. ಇದೆಲ್ಲ ನೋಡಿ ಖಂಡಿಸ್ತೀವಿ. ನಿಮ್ ಸಪೋರ್ಟ್ ಅನ್ನು ನಾವು ಬಂದನ್ನು ನಾವು ಸಪೋರ್ட் ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. சீஃப் ஜட்ஜி மேல ஒரு சனாதனவாதி பூட்டை எடுத்து விசிறடிச்சிருக்கிறான் அவர் அடிக்க சொல்லி. அதை கண்டிச்சு பூரா கோலார் டிஸ்ட்ரிக்ட் பூரா பந்து பண்ணிருக்கிறோம். தயவு செய்து நாளைக்கு நீங்க KGFல கூட நாங்களும் சேர்ந்து பண்ணின்னு இருக்கிறோம். எங்களுக்கு கோஆபரேட் பண்ண ஒரு நாள் கடை சாத்தி இந்த பந்துக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு கேட்டுக்கிறோம். தயவு செய்து சார் நான் சொல்லிடுது சனாத்தனி சொல்லிட்டோம், யாருன்னா சொல்லிட்டோம். ராங் பண்ணா இஸ் எ ராங் பர்சன். யாருன்னா இருக்கட்டும் சார், அதுக்கு இல்லை சார். நான் இருந்தா கூட இல்லை, வேற இருந்தா கூட பரவாயில்ல.
யாரும் அந்த ராங் பண்ணா ராங். நம்ம அந்த டைப்ல போறோம். அண்ட் 100% கோஆபரேஷன் வில் பி தேர். நோ ப்ராப்ளம் சார். 100% கோஆபரேஷன் வில் பி தேர் சார். அண்ட் அதுவும் நம்ம மெயின் மார்க்கெட் மர்ச்சன்ட் அசோசியேஷன் லீடர் சார் நெக்ஸ்ட் அவருக்கு தான் பிரசிடென்ட் பண்ணுவோம். ஆசை இருக்குது நமக்கு சார். ಬಸ್ ಅನ್ನ ನಿಲ್ಲಿಸಿ ಬಂದಿಗೆ ಕೋಆಪರೇಟ್ ಮಾಡಬೇಕು. ಸುಪ್ರೀಂ ಕೋರ್ಟ್ ಚೀಫ್ ಜಡ್ಜಿ ಮೇಲೆ ಬೂಟನ್ನ ಒಬ್ಬ ಕೋಮುವಾದಿ ಸನಾತನವಾದಿ ಎಸೆದಿದ್ದಾನೆ. ಈ ದೇಶಕ್ಕೆ ಅವಮಾನ ಮಾಡಿದ್ದಾನೆ. ಈ ದೇಶದ ಸಂವಿಧಾನವನ್ನ ಉಳಿಸಬೇಕಾದ್ರೆ ನೀವೆಲ್ಲರೂ ದಯವಿಟ್ಟು ನಾಳೆ ಒಂದಿನ ಬಸ್ ಅನ್ನ ನಿಲ್ಲಿಸಿ ಈ ಹೋರಾಟಕ್ಕೆ ಬೆಂಬಲವನ್ನ ನೀಡಬೇಕಾಗಿ ಮನವಿ ಮಾಡ್ಕೊಳ್ತೀವಿ. ಸಂಜೆ 6 ಗಂಟೆವರೆಗೂ ದಯವಿಟ್ಟು ಗಾಡಿ ஒரு நாள் வந்து போராட்டத்துக்கு ஆதரவு தரணும். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி மேல ஷூல் அடிச்சிருக்காங்க. நம்ம நாட்டினுடைய அரசியல் சாசனம் ரொம்ப முக்கியம். அந்த அரசியல் சாசனத்துக்கு அவமானம் பண்ணிக்கிறாங்க. தயவுசெய்து நாளைக்கு ஒரு நாள் பஸ் எடுக்காம ಬಂದ್ಗೆ ಕೋಆಪರೇಟ್ பண்ணுங்க ಬೈ. ಕೋಲಾರ ಡಿಸ್ಟ್ರಿಕ್ಟ್ ಬಂದ್ ನಾಳೆಗೆ ದಯವಿಟ್ಟು ಕೋಲಾರ ಜಿಲ್ಲೆ ಬಂದಾಗ್ತಾ ಇದೆ. ದಯವಿಟ್ಟು ನೀವು ಬಸ್ ಅನ್ನ ನಾಳೆ ಒಂದಿನ ರೆಸ್ಟ್ ಕೊಟ್ಟು ಈ ಸಂವಿಧಾನ ಉಳಿಸಕ್ಕೆ ನೀವೆಲ್ಲ ಕೋಆಪರೇಟ್ ಮಾಡಬೇಕು. ಸುಪ್ರೀಂ ಕೋರ್ಟ್ ಜಡ್ಜಿ ಮೇಲೆ ಬೂಟನ್ನ ಎಸ್ತಿದ್ದಾರೆ ಕೋಮುವಾದಿಗಳು. ಅವ್ರ ವಿರುದ್ಧ ನಾವು ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ. ಬಂದು ಈ ಬಂದ್ಗೆ ದಯವಿಟ್ಟು ಕೋಆಪರೇಟ್ ಮಾಡಿ ಬೈ ಪ್ಲೀಸ್. ನಾಳೆ ಒಂದಿನ ಬಸ್ ಎತ್ಬೇಡಿ ಪ್ಲೀಸ್. ಇದೇ ಡ್ರೈವರೇ ಸರ್, ನಾಳೆ ಕೋಲಾರ ಜಿಲ್ಲಾದಂತ ಬಂದ್ ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ. ಅದೇ ರೀತಿ KGF ತಾಲೂಕನ್ನು ಬಂದ್ ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ. ಕಾರಣ ಏನಂದ್ರೆ ಸುಪ್ರೀಂ ಕೋರ್ಟಲ್ಲಿ ಒಬ್ಬ ಅನ್ಲಾಯಕ್ ಲಾಯರು ನ್ಯಾಯಾಲಯದಲ್ಲಿ ಜಡ್ಜ್ ಮೇಲೆ ಶೂ ಹಾಕಿರೋದಂತ ವಿಷಯನ ವಿರೋಧ ಮಾಡಿ ಇಲ್ಲಿ ಬಂದ್ ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ. ದಯವಿಟ್ಟು ನೀವೆಲ್ಲರೂ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡ್ಬೇಕಂತ ತಮ್ಮಲ್ಲಿ ಮನವಿ ಮಾಡ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೀವಿ ಸರ್. தலைவரே, நாளைக்கு தயவு செய்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி மேல பூட்ல வச்சிருக்கிறான் ஒரு சனாதன லாயரு. அந்த லாயருக்கு கண்டிச்சு கோலார் டிஸ்ட்ரிக்ட் பூரா பந்து பண்ணிருக்கிறோம். தயவு செய்து நீங்க கூட KGFல உங்க ஒட்டில ஒரு நாள் மூடி தொழிலாளிக்கெல்லாம் லீவ் கொடுத்து நாளைக்கு பந்துக்கு போராட்டத்துக்கு சப்போர்ட் பண்ண தலைவரை. நாளைக்கு காலையில தயவு செய்து அந்த கோஆபரேட் பண்ணுங்க. நன்றி. ரைட். தயவு செய்து நாளைக்கு ஒரு நாள் நம்ம அரசியல் சாசனத்தை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி நம்ம சீஃப் ஜட்ஜுக்கு ஆகிருக்கிற அநியாயத்தை கண்டிச்சு நாளைக்கு இப்போ கோலார் டிஸ்ட்ரிக்ட் பந்து பண்ணிருக்கிறோம். தயவு செய்து நீங்களும் ஒரு நாள் கடை சாத்தி சப்போர்ட் பண்ணுங்கம்மா ப்ளீஸ். தம்பி தயவு செய்து நாளைக்கு ஒரு நாள் பந்துக்கு நீங்களாம் சப்போர்ட் பண்ண தம்பி. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி மேல சனாதனவாதிங்க மதவெறி புடிச்சவனுங்க பூட்ல அடிச்சிருக்கிறானுங்க சீஃப் ஜட்ஜிய. காரணம் அவர் ஒரு SC ஜட்ஜி ஆயிருக்கிறத சகிச்சுக்க முடியாத ஜாதி வெறியனுங்க அவரை பூட்ல அடிச்சிருக்கிறானுங்க. அதை கண்டிச்சு கோலார் டிஸ்ட்ரிக்ட் பந்தா இருக்குது. KGFம் ಬಂದ ಏನಿದೆ. ದಯವಿಟ್ಟು ನಾಳೆಗೆ ಒಂದು ನಾள் ಕೋಆಪರೇಟ್ பண்ணுங்க ಬೈ. ನಾಳೆ ಕೋಲಾರ ಡಿಸ್ಟ್ರಿಕ್ಟ್ ಎಲ್ಲ ಪೂರ್ತಿ ಬಂದ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಏನು ಇಂಡಿಯಾದ ಚೀಫ್ ಜಸ್ಟಿಸ್ ಆಫ್ ಇಂಡಿಯಾ ನ್ಯಾಯಮೂರ್ತಿಗಳ ಮೇಲೆ ಸುವ್ಯವಸ್ಥೆ ಪ್ರಕರಣಕ್ಕೆ ಸಂಬಂಧಿಸಿದಂತೆ ಬಂದ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ದಯವಿಟ್ಟು ತಾವೆಲ್ಲರೂ ಕೂಡ ಆಟೋ ಚಾಲಕರು ನಮ್ಮ ಬಂದ್ಗೆ ಸಹಕರಿಸಿ ನಾಳೆ ಒಂದಿನ ಆಟೋನ ನಿಲ್ಲಿಸಿ ಸಹಕರಿಸಬೇಕಣ್ಣ. நாளைக்கு கோலார் டிஸ்ட்ரிக்ட் பந்து பண்ணிருக்கிறோம். சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜட்ஜி மேல ஒரு சனாதனவாதி பூட்ல அடிச்சிருக்கிறான். இதை கண்டிச்சு கோலார் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்து நாங்கள் தலித் சங்கத்துக்கெல்லாம் சேர்ந்து பந்து பண்ணிருக்கோம். தயவு செய்து நீங்க கோஆபரேட் பண்ணோம். அந்த சீஃப் ஜட்ஜி ஒரு SCயா இருக்கிறதுனால வேண்டி அவருக்கு அந்த தகுதியில அந்த சீட்ல உட்கார்ந்து அவமானம் தாங்க முடியாத இவன் பூட்ல அடிச்சிருக்கிறான். தயவு செய்து இந்த பந்துக்கு ஜாதி வரி லாயரை கண்டிச்சு நாங்க பண்ற பந்துக்கு நீங்க எல்லாம் கோஆபரேட் பண்ணுறதுல ஒத்துழைப்பு.